டிசம்பர் 13 விசுவாசத்திற்காக போராடு. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்நிய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். விசுவாசமானது மரணத்திலும் நமக்கு நம்பிக்கையை தருகிறது. தேவன் தமது ஜனங்களை ஒரு நாள் சந்திப்பார் என்றும், தன் எலும்புகள் எகிப்தில், அதாவது இந்த உலகத்தில் இராமல் அவை கானானுக்கு, அதாவது பரலோகத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றும் யோசேப்பு அறிந்திருந்தான். இது கர்த்தருடைய இரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றிய நம்முடைய நம்பிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. யோசேப்பு, அதாவது விசுவாசத்தில் கட்டளை கொடுத்தான். அவன் தயவாக வேண்டிக் கொள்ளவில்லை. மரிக்கும்போது கூட விசுவாசமானது ஒருவனுக்கு தெய்வீகமாக கட்டளையிடும் அதிகாரத்தையும் வல்லமையையும் தருகிறது. விசுவாசத்தினாலே யோசேப்பு தான் மரிக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி பேசினான். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்ற ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையை யோசேப்பு தன் மரண நேரத்திலும் தனக்கு முன் வைத்திருந்தான் என்பதை இது காண்பிக்கிறது. யோசேப்பின் எலும்புகள் கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு அடையாளமாக இருக்கின்றன. எலும்புகள் எவ்விதம் மனித சரீரத்தின் உறுதி வாய்ந்த திட பகுதியாய் இருக்கின்றனவோ அவ்விதமே கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கும் மெய்யான உபதேசங்களே உறுதியான திட பகுதியாக இருக்கின்றன. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை என்றென்றைக்குமாக, அதாவது யூதா 3 மூலபாசையில் ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக, அதாவது உபதேசங்களுக்காக நாம் தைரியமாக போராட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய யூதா கூறுகிறார். யோசேப்பு மரிக்கும் தருவாயில் தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். இது உண்மையான பரிசுத்தவான்கள் தாங்கள் மரிக்கும்போது கூட உள்ளான பலன் வாய்ந்தவர்களாக விசுவாசத்திற்காக, அதாவது தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட உபதேச சத்தியங்களுக்காக போராடுவார்கள் என்பதை காட்டுகிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. December 13, 2025. Contend for the faith. By faith, Joseph, when he died, made mention of the departing of the children of Israel and gave commandment concerning his bones. Hebrews chapter 11, verse 22. Faith gives us hope even in death. Joseph knew that one day God would visit his people and that his bones would not remain in Egypt, which is this world, but would be carried to Canaan, heaven. This is a type of the hope of the rapture. Joseph, by faith, gave commandment, not merely requested. Even while dying, faith gives one a divine commanding authority and power. By faith, Joseph, when he died, made mention of the departing of the children of Israel. This shows that while dying, Joseph had before him the blessed hope of the departing of the children of Israel. Joseph's bones stand for the doctrines of Christ. Just as bones form the solid part of the human body, true doctrines are the solid part of the body of Christ, the church. Jude says we should contend for the faith, doctrines, revealed once and for all to the saints of God. Jude chapter 3. Joseph, giving commandment concerning his bones when he died, shows that even while dying, true saints should be strong and contend for the faith or doctrinal truths revealed to them. துதிகன மகிமை இயேசுவுக்கே தூய நாமமதை புகழ் தேற்றிடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கே சேர்த்திடவே பூவில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார். சேர்த்திடவே பூவில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார். சீயோனே பாருந்தன் வேலை முடிந்திடுதே, சிந்தை செய்தானந்திப்பார். சீயோனே பாருந்தன் வேலை முடிந்திடுதே, சிந்தை செய்தானந்திப்பார். துதிகன மகிமை இயேசுவுக்கே தூய நாமமதை புகழ் தேற்றிடுவோம். துதிகன மகிமை
இயேசுவுக்கே